ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோன்னா ஈரல் கூட்டு தான் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையானது 1/4 கிலோ ஈரல் எனக்கு போதும். நீங்கள் எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அது சின்ன சின்னதாக நறுக்கிக்கலாம். சின்ன சீரகம் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். பட்டை சின்னதாக 1, பெருஞ்சீரகம் 1 ஸ்பூன், அதையும் சேர்த்துக்கலாம். 2 கிராம்பு வெட்டி வச்சுருந்த பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். 10 பூண்டு வெள்ளைப்பூடு போட்டுக்கிறேன். இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. மஞ்சள்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பெப்பர் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். 2 தக்காளி சேர்த்துக்கலாம். சின்னதாக எடுத்துக்கோங்க. அதை பொடி பொடியாக நறுக்கிக்கோங்க. கட் வச்சுருந்த தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ ஈரல் எடுத்து வச்சுருந்ததை போட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நல்லா கிண்டி விட்டுட்டு இது நல்லா வேகட்டும். கொஞ்சம் நேரம் வச்சு வந்து பார்க்கலாம். மூடி வச்சுக்கலாம். ஒரு தேங்காய், பெருஞ்சீரகம், பட்டை வச்சு அரைச்சது 1 ஸ்பூன் ஈரல் போட்டு கிரேவி வத்தட்டும். இது நல்லா வேகட்டும். லேசாக தண்ணி விட்டு நல்லா வெந்துருச்சு. இப்போ மல்லித்தூள் தலை தூவி இறக்கிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.